கனித்த வனத்தில் ஒருத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உங்கள் மேலே தவறாக ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருங்கிறதுக்காக வாழ்க்கை முடியறது கிடையாது. உன்னை மிரட்டுறாங்கிறதுக்காக. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. நானும் விஜய் சரும் பாடினது நிறைய. என்னை பாட வச்சுட்டே இருப்பாரு, எனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. முடிஞ்சா இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவாரு. நான் பாடி முடிச்சு கரெக்டாக முடிச்சோடனே தாராபா எங்கேருந்து ஆரம்பிக்குதோ எங்கேருந்து முடியுதோ அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணோம். திஸ் லேடி சுருள்பட்டை, ரத்தன் ஜோத், அது கடுக்கா பொடி, இது கோந்து கருவேலம் பிசன், ஓகே, இது கருவேலம் பட்டை. ஸ்வாகதாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிங்க? 3500 rupees. உங்க டீம்ல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? பிள்ளைங்க 14 வயசுல கல்யாணம் அந்த பொண்ணுக்கு. வாட்? 13 வயசுல கல்யாணம்? 26 27 வயசுனா, ஆனா 13 வயசுல புள்ள இருக்கு. ரெடி? உள்ள ஹேண்ட் ஒர்க்குங்க. அப்போ கை வலிக்கும்ல. அது தெரியாதனமா இந்த போன்ல எல்லாம் பட்டுச்சு. இவெல்லாம் ஸ்கூலுக்கே போகாத பொண்ணு, இவளுக்கு அது உள்ள இருந்திருக்கு. இந்த மாதிரி வேலையே பண்ணாத பொண்ணு, ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. அப்போ அவளுக்கு நான் வேலை பார்க்கும்போது ஒரு ஆர்வம். மொழி தெரியாம நம்ம ஊர் மதுரை பொண்ணு இந்த பக்கம் வந்து மற்ற பெண்களோட அன்பையும் சம்பாதிச்சு அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒளியேற்றி வைக்க முடியுது அப்படின்னா, இது வரைக்கும் 40 பேர் இருந்திருப்பாங்க. சொல்லி கொடுத்துருக்கேன். சில பேர் வேலை பார்ப்பாங்க, சில பேர் வீட்டு பிரச்சனைன்னு போயிடுவாங்க. கையெல்லாம் வீங்கிக்கிறோம், தெரியாம அடிச்சு ரொம்ப வலிக்கும். தன் லட்சிய கனலால் வெப்பம் தேடும் இந்த பீனிக்ஸ் பறவைக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 வீழாமல் எழுந்தவள் மா சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் செல்வி சார் எப்படி பார்க்குறாங்க? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் என்றாலே சக்தி. அதில் ஒரு சக்தியாக இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருந்து இந்த அவார்டை வாங்கி மற்ற இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த உலகத்தில் நாமளும் இதுபோல் சாதனைகளை செய்யலாம் என்று, எப்பொழுதும் விழுவதற்காக பிறக்கவில்லை வாழ்வதற்காகவே பிறந்தோம் என்ற வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய இந்த பெண்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த காலேஜில் நடைபெறுவதில் என்னையும் ஒரு விருந்தினராக கூப்பிட்டதற்கு சிவசங்கரி அம்மாவுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சாதனை படைத்தவர்கள் தான் பேச வேண்டும். நன்றி, வணக்கம். ஸோ ஹாப்பி ஸ்வாகதா. சூப்பராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாரல் சாரீ எங்கே உங்களுடைய ஓன் பிராண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? என் பிள்ளைங்க எனக்காக பெயிண்ட் பண்ணி கொடுத்தது தான் இந்த சாரீ. சில்கில் இப்போது அவார்ட் கொடுக்குறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண போது என் பிள்ளைங்க, நான் ட்ரெயின் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க எனக்காக இது பண்ணி அவசரமாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பிள்ளைங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவங்ககிட்ட வேலை பார்க்குற பெண்கள். எனக்கு வேலை பார்க்குற என்கிட்ட ட்ரெயின் ஆன என்னோட ஆர்டிசன்ஸ் அவங்க பண்ணி கொடுத்தது, விமன் ஆர்டிசன்ஸ் பண்ணி கொடுத்தது. அன்னை தேவியில் பார்க்கும்போது ரிஷிகேஷில் போயிட்டு அங்கே ஒரு வேறு டைமென்ஷனில் ஒரு புதிய வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்கீங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? யங்ஸ்டர்ஸ், நான் உங்களுக்காக 1-2 விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன். பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உங்கள் மேலே தவறாக ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருங்கிறதுக்காக வாழ்க்கை முடியறது கிடையாது. உன்னை மிரட்டுறாங்கிறதுக்காக நீ உன்னே வாழ்க்கையை விட்டுட்டு நீ வேறு எதையோ தேடி போடணும்னு கிடையாது. உன் பாதையை மாற்றிக்கணும். உன் இலக்கு அதே தான் இருக்கணும். வெற்றி மட்டும்தான் உன் இலக்காக இருக்கணும். அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியமும் துளி அளவு கூட கம்மியாக விடவே கூடாது. அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும். உங்கள் ஸ்கின்னை தான் டச் பண்ண முடியும். உங்கள் உள்ளே இருக்கிற சோலையும் கிரிட்டையும் டிட்டர்மினேஷனையும், முக்கியமாக உங்கள் மைண்டை தொடவே முடியாது. எந்த தவறான ஆளாலையும் உங்கள் மைண்டை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா உங்கள் கிட்ட கூட வர முடியாது. பையனோ பொண்ணோ எல்லாருக்கும் பொதுவானது தான். அப்யூஸுங்கிறது உலகத்தில் சொசைட்டியில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் அவங்க எல்லாருக்காகமாக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு இலக்கை எடுத்துட்டிங்கன்னா அது கமிட் பண்ணுங்கள், டெடிகேட் பண்ணுங்கள். என்னால் சாட்டர்டே சண்டே பார்த்து 6-7 வருஷம் ஆயிடுச்சு.
நான் சாட்டர்டே சண்டே ஆல் 365 டேஸ் நான் ஒர்க் பண்ணுவேன். 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி தான் இத்தனை பெண்களை நான் ஓரளவுக்கு முன்னேற்ற முடிஞ்சுது. அவங்களுடைய வாழ்க்கையிலே சைல்டு மேரேஜ், ஒரு பொண்ணுக்கெல்லாம் 11 வயசில் கல்யாணம் ஆகி 15 வயசில் 3 குழந்தைங்க இருந்தது. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஒரு பொண்ணெல்லாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் வந்து சேருவாங்க. இந்த மாதிரி 40 பெண்களுக்கு மேலே நான் மீட் பண்ணி ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி அவங்கள ஸ்கில்டு ஆர்டிசன்ஸாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடிஞ்சுது. ஏன்னா அவங்கெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தோடையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வந்தனால தான் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சு அவங்கள முன்னேற்ற முடிஞ்சுது. இவங்க வந்து மல்டி டேலண்டட். மியூசிக் ஃபீல்டில் இவங்க பார்க்காத வேலையே கிடையாது. என்னெல்லாம் பார்ப்பீங்க மேடம்? She is very good actress also. ஆக்ட்ரஸ். Yes, very natural performer. இல்லை மியூசிக்கில் என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஒன்று பாடுவாங்க. I'm a music programmer, I'm a music producer, live supervisor, I write scores in music, and I also teach people, solo musicians, to record. First, background score. I'm a background score producer mainly. மியூசிக் ஃபீல்டுலேயே எத்தனை ஒர்க் இருக்கும் அப்படின்றது இவங்க பண்ணுற வேலையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ, இத்தனை வகையான ஆக்குபேஷன் அதுலேயே இவ்வளோ வேலை இருக்கா அப்படிங்கிறது. அது அத்தனையும் அவங்களுக்கு தெரியும் இல்லை? ஒரு இசையமைப்பாளர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே தெரியும். கரெக்டாக? அது தாண்டி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கும் தெரிஞ்சிருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஆர்ட் தெரிஞ்சிருக்கு. ரிஷிகேஷில் இவங்க பண்ணுற ஒரு சட்டையோட விலை எவ்வளோன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கெஸ்? எனி கெஸ்? 500 ரூபாய். நாங்கள்லாம் பாண்டி பஜார் டி நகரில் 100 200க்கு எடுப்போம் இல்லை? 500 மேக்ஸிமம் சொல்லிட்டோம். மேம் உங்கள் பிராண்டிங் ஒரு ஷர்ட் எவ்வளோ மேம்? About $100. 7,000 rupees. Super, very good. இதோட கஸ்டமர்ஸ்லாம் நம்ம இல்லை. ரிஷிகேஷுக்கு வர நிறைய ஃபாரினர்ஸ். ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. அங்கே போய் இவங்க வாழறாங்க. பட் அங்கே இவங்க போய் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அங்கே வர்ற ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர். அவங்க எல்லாம் நான் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது அந்த இடத்துல பார்க்குறேன். ஒரு நாளில் மட்டும் சேல்ஸ் எவ்வளோ தெரியுமா? சொல்லலாமா? நான் ரிஷிகேஷ் போனப்போ என் கையில் 1 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. நான் ஒரு சின்ன ஒரு கடை 5,000 ரூபாய் 8,000 ரூபாய் வாடகைக்கு ஒரு கடை எடுத்து தான் நானே தான் ஹவுஸ் கீப்பர், நானே தான் ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணுவேன். அங்கே என்னை யாருக்கும் தெரியாது. சென்னையில் இருந்த வரையிலையும் கவனிப்பாங்க, என்ன இந்த ஆக்டரா இந்த சிங்கரா இவங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு. அங்கே என்னை யாருக்கும் தெரியாதுங்கிறது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை. ஆக்சுவலி எனக்கு ரெக்கக்னைஸ் யாரும் என்ன பண்ண வேணாம். எனக்கு என் புகழாக இருந்து அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியவே தெரியாது. இன்னி வரலையும் எனக்கு தெரியாது என் ஃபேமை வச்சு நான் என்ன பண்ணுவேன்ட்டு. பிரயோஜனம் இல்லைன்னு தோணும் எனக்கு. ஸோ அப்போது அந்த 1 லட்சம் ரூபாயை எந்த வித பிளானிங்கும் இல்லாமல், MBA நான் படித்ததில்லை, நான் என்ஜினியரிங் தான். ஸோ பிளானிங்கும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வி ஆர் டூயிங் டர்ன் ஓவர் ஆஃப் ஓவர் 3 crores. எல்இடிலையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் வரப்போகுது. கோட்ல வந்து வெங்கட் பிரபு அவர்கள் கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கால் என்ன சொன்னீங்க? ஓகே கிளம்பி வா, இம்மிடியேட்டாக வா சொல்லிட்டாரு. நான் நேராக வண்டி ஏறிட்டு போனால் அங்கே ஷூட்டிங்கு. அங்கே விஜய் சார் கேஷுவலில் நின்றுருக்காரு ஒரு சைடில். ரொம்ப தங்கமான மனுஷன். என்னை பாட வச்சுட்டே இருப்பார். ஃபுல் ஷூட்டிங் என்னை அவரோட சாங்ஸு, அவருக்கு பிடிச்ச சாங்ஸு, இளையராஜா சாரோட சாங்ஸு என்னை சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். முடிஞ்சால் இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவார். நான் பாடி கரெக்டாக முடித்தோடனே எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட கோட் படத்தோடைய பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஜோக் பாக்ஸ்ன்னு வச்சா அதில் நானும் விஜய் சாரும் பாடினது நிறையா வரும். ஸோ இப்போ அவர் அரசியல் களத்தில் இருக்கார். ஸோ எனக்கு இந்த நியூஸ் கூட ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கேன். ரொம்ப ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் நல்லா யங்ஸ்டர்ஸோட க்ரௌட் அண்ட் சப்போர்ட் அவருக்கு நிறையா இருக்குன்ட்டு. வாழ்த்துக்கள் தளபதி விஜய். நன்றி. ஸோ தாராபாயோட ஆர்ட் ஹவுஸ் யூனிட்டில் நாங்கள் நிற்கிறோம். ஒரு அழகான ஒரு மொட்டை மாடி. இங்கேயே வந்து ஆர்ட் கேலரி யூனிட் இருக்குது பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. நல்ல மழையடி வரும் இல்லை? ஸோ நேச்சுரல் டைக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இயற்கை சாயம் அப்படிங்கிறதே மறந்துட்டோம், எல்லாம் கெமிக்கல் டை தான் இல்லை? இங்கே என்னெல்லாம் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் இதை தமிழ்நாட்டிலேருந்து அங்கே உள்ள நேட்டிவ் இதையும் அந்த சீசனுக்கு ஏற்ப இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் பலாஷ்னு ஒரு ஃப்ளவர், ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட், எல்லோ கலர், ஹோலி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல. ஓகே. ஸோ இது ஒன்று இருக்கு. ப்ளஸ் இது நம்ம ஹைபிஸ்கஸ். இதோ ஹென்னாவோட சேர்த்து ஒரு காம்போசிஷன் பண்ணா கிரீன் கலர் கிடைக்கும், அதுல எல்லோ கிடைக்கும். அப்புறம் இந்த சப்பன்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரீ பார்க்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு பிங்க் கலர் கிடைக்கும் இதுலலாம்.
நீங்க என்ன கான்சென்ட்ரேஷன் அந்த பாய்லிங் வாட்டர்ல போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லவ்டு ஹர்ப். என் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தே லவ் சப்பன். இது இந்த எல்லா கலர்ஸுமே ரொம்ப அப்படியே பிரைட்டாலாம் வராது, பேட் கலர்ஸ் மாதிரி சிந்தட்டிக் டைஸ் மாதிரி வரவே வராது. மைல்டா இயற்கையோட ஒட்டுன ஒரு சாயல்ல தான் இருக்கும். ஓகே, அது என்னது ஜோத், இது சப்பன் ரெட் சாண்டலோட ஒரு வெரைட்டி. சப்பன் ரெட் சாண்டல்னா சிகப்பு சந்தனம் வரமா? சந்தனமோட ஒரு வெரைட்டி. சுருள் பட்டை ரத்தன் ஜோத், அது கடுக்கா பொடி. இது கோந்து கருவேலம் பிசின். ஓகே, இது கருவேலம் பட்டை, இதுவும் யூஸ் பண்ணுவோம். கருவேலம் பட்டை ப்ரௌன் கலர் வரும். இங்க வந்து கடுக்கா பூ, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் லெமன் எல்லோ வரும். கடுக்கா பூ இது வந்து கடுக்கா. இது டேனிங். இதுல என்ன கலர் வரும்? இதுல வந்து இந்த அந்த உள்ள நீங்க பிரிண்டிங்க்கு ஒரு மஞ்சள் ஒன்று பாத்தீங்கல்ல, அது வரும். ஆனா அது டைங்க்கு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த டேனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேல பிரிண்டிங் பண்ணுவோம் நாங்க. ஸோ ஒன்னொன்னு இது வந்து சுருள் பட்டை. எல்லாமே ஓரளவுக்கு விலை ஜாஸ்தி தான். மாதுளம்பழ தோல். ஓ, இது டை பண்ணும்போது ஒரு நல்ல க்ரீம் கலர் வந்துடும் ஃபேப்ரிக்ல. பிரிண்ட் பண்ற இடத்துல மட்டும் ப்ரௌன் வரும். ஓ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது ஹர்ப். இது எல்லாருக்கும் பெரும்பாலும் ரொம்ப பிடிச்ச ஹர்ப், பாப்புலரா யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகோ இருக்கு, நேச்சுரல் இண்டிகோ. ஜாமுன் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இட் அது சவல்லி கொடி, ஆரஞ்சு கலருக்கு யூஸ் பண்ணுவேன். இதோ ஓ, சவல்லி கொடி. ஓ, ஸோ இப்படி தான் நாங்கள் ஷேட்ஸ் அச்சீவ் பண்ணுவோம். ஓகே, நம்ம நேட்டிவ் ஹர்ப்ஸை வச்சு பெர்மனெண்ட்டாக we can dye and print on fabrics. அதுதான் நாங்கள் இங்கே தாராபாயில் பண்ணி ட்ரை பண்ணோம். சிங்கர் ஸ்வாகதா நேச்சுரல் டை ரெடி பண்றதை எங்க கத்துக்கிட்டாங்க? நான் சென்னையில் ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவர் ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர். அவர் பேர் தட்சிணாமூர்த்தி. ஓகே, அவர் நான் எதேச்சியா பார்க்க நேர்ந்துச்சு. அவரோட பேசி பழகும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப வருஷம் முன்னாடி இது போனது. நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மியூசிக் ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஃபேப்ரிக் ஆர்ட் ஒர்க்கை கத்துக்கிட்டீங்க. ஆமா. ஆனா கத்துக்கிட்டு பின்னாடி இந்த தாராபாயை கிரியேட் பண்ணி இந்த நார்த் இந்தியால இருக்கிற பெண்கள் எல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு வேலை கத்து கொடுத்து இதை கியூரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல, இது நிச்சயமா எனக்காக கத்துக்கிட்டேன். ஆசை அழகா இருக்கே. ஆமா, டை எடுக்கலாம் அப்படின்னு படிக்கணும், ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கணும்னு ஒரு ஆசை. இது ரொம்ப நல்ல எஃபெக்ட் உடம்புக்கும் மனசுக்கும். என்டையராகவே சிந்தட்டிக்ல வந்து ஹர்ப் உட்காரவே உட்காராது. நம்மளோட இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போடணும்னா அது நைலான்லேயும் ஒரு சின்ன சிந்தட்டிக் ஃபைபர் இருந்தாலும் அதில் ஒட்டாது. ஸோ நேச்சுரல் ஃபைபராக இருந்தால் மட்டும்தான் அது ஒட்டும். ஸோ உங்களுக்கு வேர்க்கிறதோ இதனால ஏற்படுற இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளமு, எக்ஸிமா, இது எல்லாத்துக்கான ஒரு நிவாரணமாக தான் நான் இந்த ஃபேப்ரிக்ஸை நான் பார்க்குறேங்க. பக்கத்தில் இந்த அக்கா ஒரு சொக்கா போட்டு நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு வந்து துளி கூட தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நார்த் இந்தியன் பெண்கள் எல்லாம் தன் கூட வந்து சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் கற்றுக் கொடுத்து கிளாஸ் எடுத்து அவங்கள வச்சு ரெடி பண்ணி ஒரு விமன் டீமையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட காஸ்டியூமை பார்த்துக்கோங்க. பட் இவங்க இந்த காஸ்டியூமோட வீட்டுக்கு போக மாட்டாங்க. இது வந்து ஒர்க் காஸ்டியூம். இப்படி வருவாங்க, கண்ணு கீழே வரைக்கும் துப்பட்டாலாம் போட்டு கண்ணு மட்டும் தான் தெரியும். இங்க வந்துட்டு ஏன்னா அவங்க சொசைட்டில அந்த மாதிரி ஒரு இருக்கு. பெண்கள் வந்து வெளியில வந்து வேலை பார்க்கறதுக்குன்னு அவங்களுக்கே பர்சனலா ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா நாளைக்கு இப்ப வீட்டுல ஒழுங்கா இல்ல, வீட்டுல நீ இப்படி போக கூடாது, அவன் அப்படி பேசுறான் இந்த பொண்ணு உடஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அவளும் அதே மாதிரிதான். எல்லாருமே சிமிலர் பேக்ரவுண்ட்ஸ். வீட்டுல அடக்குமுறை இருக்கு. ஆனா அதுல கிடைக்கிற ஏதோ ஒரு சப்போர்ட்டை வந்து கம்பியா பிடிச்சிட்டு எனக்கு இந்த வேலை வேணும், இந்த வேலைனால நான் என்னோட குடும்பத்தை முன்னேற்றுவேன், பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பேங்கிறதுக்காக பிள்ளைகள் வந்து என்னோட தங்கச்சிக்க மாதிரி தான் நான் பாத்துக்குவேன். ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஆனா அது அப்பப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து புரியுற மாதிரி அட்வைஸ் பண்ணா அவங்க நல்லாவே வேலை பார்ப்பாங்க. அண்ட் நல்லா கத்துக்குவாங்க ஷார்ப்பா. இப்ப இவங்களுக்குலாம் இதை பத்தி எதுவுமே தெரியாது. வந்த புதுசுல இவளுக்கு நல்ல குக்கிங் ஸ்கில் இருக்கு. இவளுக்கு வந்து நல்லா இந்த மேத்தமேட்டிக்ஸ் சிமெட்ரி இருக்கு. அது இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதில் இவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாவே பண்ணுவா. நீங்க ஸ்வாகதாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சீங்க? 3,500 rupees. இப்போ எவ்வளோ ஸ்வாகதா மீட் பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க்லாம் கத்துக்கிட்டு இவங்க டீம்ல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 12,000. ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு 3 மடங்கு ஜாஸ்தி தான். இவங்க இந்த ஏரியால வந்து ஒரு சின்ன வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. 3000 ரூபாய் சம்பாதிச்சவங்க இப்போ ஒரு 15,000 ரூபாய், 12,000 இருந்து 15,000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பிசினஸ் நல்லா போனா அவங்களுக்கும் salary கூடிரும். அவங்களுக்கு இப்போ என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு மேல அவங்களுக்கு
பிஸ்னஸில் இருக்க எல்லா வேர்ட்டிகல்ஸும் சொல்லி தருவேன். சரி, இப்போ எப்படின்னா ஒரு என்ஜிஓ மாதிரி நான் செயல்படணும் அப்படின்னா ஆக்சுவலி கிளாஸ் எடுக்கிறதுக்கே ஒரு பைசா கட்டியில இதெல்லாம் கத்துக்கணும். 1 lakh பேமெண்ட் பண்ணாதான் இதெல்லாம் கத்துக்கூட முடியும். कह रहे हैं कि ये सब सीखने के लिए 1-1 लाख खर्चा करना पड़ता है. तो ஒண்ணுமே இல்ல, सैलरी लिए और சேலரி அவங்களுக்கு கொடுத்து நீங்க கத்து கொடுத்தீங்க. ஆக்சுவலி இவங்க எல்லார் கையும் எனக்கு கூட கொடுத்தாங்க. இந்த காஸ்டியூம் பிடிச்சிருக்கா, உங்க காஸ்டியூம் பிடிச்சிருக்கா? அவளெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இது வேலைக்கு, இது எனக்கு வேணும். அது வீட்டுக்கு, இது வேலைக்கு. வேலைக்கு. வெரி குட், வெரி குட். பிள்ளைங்க 14 வயசுல கல்யாணம் அந்த பொண்ணுக்கு. வாட்? ஆமா, 13 வயசுல கல்யாணம். कि कब शादी हुआ तेरा? 14 साल में ना उम्र 13 साल 13 इयर्स போது கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வயசு என்ன? पहले बेटा का उम्र क्या है? बेटी बेटा फर्स्ट बेटा அவனுக்கு இப்போ 13 வயசாகுது. 26 27 வயசுனா, ஆனா 13 வயசுல புள்ள இருக்கு. உள்ள போய் ஃபேப்ரிக் ஆர்ட் ஒர்க் நம்ம பண்ண போறோம். இப்போ நீங்க எங்க ஆர்ட் ஹவுஸ்ல வந்து ஒரு ரூல் இருக்கு, ஏப்ரான் போட்டுக்கணும். ஓ ஆமா, ஏன்னா உங்களோட பியூட்டிஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸு. ஸோ ஏப்ரான் போட்டுட்டு தான் நாங்கள் வேலை பார்ப்போம். ஓகே, க்ளவ்ஸ் தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் தான். யூ ஓன்ட் நீட் க்ளவ்ஸ். வாங்க போகலாம். we are ready. ஸோ இது ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் டெக்னிக்கு. ஸோ இதெல்லாம் அச்சு ஸ்ட்ராங் வுட்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த வுட்டு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு, அண்ட் எத்தனை பிளாக்ஸ் நம்ம அடிக்கணும்னு. ஒரு சாரிக்கெல்லாம் வந்து 800 பிளாக் அடிக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த வுட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சாரிக்கு அப்படின்னா அது மாதிரி ஒரு 20-30 சாரி பண்ணும்போது இந்த வுட் வந்து எத்தனை வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இது வந்து டேபிளா? தான் டேபிள். இது வந்து ஒரு 22 ஃபீட் டேபிளாக இருக்கணும், அண்ட் ஒரு 60-65 இன்ச்சு அகலம் இருக்கணும். அப்போ தான் புடவையெல்லாம் வச்சு பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் அது ஸ்ட்ரெச் பண்ணி பின் பண்ணுவோம். அப்போ தான் அதில் ஃபோல்ட்ஸ் இருக்காது, ஈவனாக பிரிண்ட் போய் விழும். அண்ட் இந்த டேபிளும் ஒன்றும் சும்மா ஒரு டேபிள் கிடையாது. இதுக்கு அடியில் ஒரு 14 லேயர் இருக்குது பேடிங். ஓ, அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரெச்சு. இந்த வச்சு அடிக்கும்போது அதோட பலம் வந்து இந்த டேபிள் கொடுக்கும். எப்பயுமே இன் ஸ்லோ ஃபேஷன் நம்மளோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை, ஆனால் அது ஒழுங்காக பண்ணால் தான் இந்த ரிசல்ட் ஒழுங்காக இருக்கும். இப்போது பிளாக் இங்க் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் பார்டர். ஓகே, நான் இங்கே போடுறேன் சென்டர்லேயே. ஓ வாவ், பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ அடுத்தது ஆலம் லேக்கியா ஜோனா. ரொம்ப அழகா விழுந்திருக்குல்ல இந்த டிசைன். இது ஒன்னொன்னுக்கும் அடிக்கணும். ஓகே, அது அடிச்சா இங்கெல்லாம் வலிக்கும். ஒரு வலி. ஆமா இல்ல, ஆரம்பத்துக்கு நீ உங்களுக்குலாம் வலிக்கும், எங்களுக்குலாம் பழகி. இது இப்படி வச்சுட்டு வைக்க வேணாம். இருங்க நான் டேப் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா அது எல்லாமே ஒரு டெக்னிக் தான். சி, ஓகே, அவ்வளோதான். இப்படிதான் எடுக்கணும். வைங்க வேகமாக வைக்கணும். அடிங்க. நான் அடிக்கிறதுக்கும் அவங்க அடிக்கிறதுக்கும் போதும். ஆனா இப்படி குத்துன்னு குத்துனோம்னா கை வலிக்கும்ல. அது தெரியாதனமா இந்த போன்ல எல்லாம் பட்டுச்சுன்னா வலிக்கும். ஸோ கரெக்டா நாக்கா பார்த்து அடிக்கணும். ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க்குங்க. அப்போ மெஷின் இல்ல இந்த டையிங். ஆக்சுவலி மெஷின் டையிங்கும் இப்படி வச்சு பண்றதுக்கு இருக்கலாம். மேபி ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். வேட் கலரிங்ல டிஜிட்டல் பிரிண்டிங்கே வந்துருச்சு. இப்போ துணியா பிரிண்டர் கடையில் கொடுத்தா அதுவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து டையிங் ஆர்ட் தான். இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணுறது வந்து மெஷினில் கொடுத்து பிரிண்டிங் ஈஸியாக போய்கிட்டே இருக்கும். பட் நேச்சுரலாக நீங்கள் ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி உட்டன் காவிங் எடுத்து அதில் பெயிண்டிங் நேச்சுரல் டையை ஊற்றி இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதோட டிஃப்ரென்ஸ் என்ன மேஜராக? ஸோ டிஜிட்டல்னால் துணியை பிரிண்டருக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு 5-10 மினிட்ஸில் அது ஒரு 20 மீட்டர் பிரிண்ட் பண்ணிடும். நாங்கள் இதோட வந்து ஒரு 15 நாள் செலவு பண்ணுவோம். அண்ட் இந்த துணி நேச்சுரல் ஃபைபரு, அதில் போடுற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நேச்சுரல் ஹர்ப்ஸு, அவ்வளோ அது நீங்கள் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்போடு வச்சு பார்த்தாலே அதோட அந்த ஒரு சுகமான ஒரு ஃபீலிங்கு, நம்ம மண்ணோட ரொம்ப ஒன்றி இருக்க மாதிரி, இயற்கையோடு ரொம்ப ஒன்றி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஜென்ரல் வாழ்வியலுக்கு இந்த மாதிரி ஆர்டிசனரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை, ஹெர்பல் நேச்சுரல் ஃபைபர்ஸை சூஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த முயற்சி தான் இந்த ஆர்ட் ஒர்க்.
கரெக்ட். Yeah. இப்போ டிஜிட்டல் பிரிண்ட்னா அதில் கெமிக்கல் டை தான் இருக்கும். ஸோ நேச்சுரலாக இந்த பிரிண்ட்டில் நேச்சுரல் டை இருக்கும். பூ, காய், கனி, மரம், இலை அப்படின்ட்டு. ஸோ ஒரு நேச்சரை தேடுறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கும் போது இந்த ஸ்மெல்லும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இல்லை? ஸோ பாசிட்டிவிட்டி, நேர்மறை ஆற்றல்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே நிஜமாவே இன்க்ரீஸ் ஆகும் தான். சூப்பர். இப்போ ஸோ அதே தான், இங்கு கம்மியாக தான் எடுக்கணும். ஓகே, அவ்வளோதான். சரிதா? கரெக்டா? கரெக்ட், வெரி குட். தப்பு. வா, வெரி குட், சூப்பர். இவெல்லாம் ஸ்கூலுக்கே போகாத பொண்ணு, இவளுக்கு அது உள்ளே இருந்திருக்கு. ஓகே. இந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி வேலையே பண்ணாத பொண்ணு, ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. அப்படியா? ஆமா. அப்போ அவளுக்கு நான் வேலை பார்க்கும்போது ஒரு ஆர்வம், இது என்னது பண்ணுறாங்க இவங்க, தீதி உட்காந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு கூடவே நின்று பார்த்துட்டே இருப்பா. என்ன வேலை இருந்தாலும் கொடுங்க, நான் எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ரொம்ப சின்ன பொண்ணா சாதுவாக பயந்துருக்கும். குச்பி காம் சலேகான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ பெருக்கி துடைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நான் இங்கே தனியாக உட்காந்து இது பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். எனக்கு அப்போ தெரியாது அவங்களுக்கு இது வரும், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம், லாக் கரெக்டாக வைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்களோட ஒரு 15 days நான் ஸ்பெண்ட் பண்ணேன். 15 days புதுசாக 15 ஸ்கார்ப்ஸ் அடி அடி அடின்னு தப்பும் தவறுமா அடிப்பா. பரவாயில்ல பண்ண இப்போ கையெல்லாம் வீங்கிக்கிறோம், தெரியாமல் அடிச்சு. ஸோ ரொம்ப வலிக்கும். அப்புறம் அதுக்கு ஐஸ் வச்சு அது வச்சு இது வச்சு, இல்லை தீதி நான் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்போ தான் வந்து வலி தெரியாது தீதி, இல்லைன்னா நான் விட்டுட்டேன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது வலிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோஆக்டிவாக நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க. இவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸ் சர்வைவர் தான், வீட்டிலலாம் ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் மீறி தீதி எனக்கு என்னோட ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. முன்ன ரொம்ப சின்ன வீடு, அதாவது ஒரு இங்கேருந்து இவ்வளோதான் அவங்க வீடு, அதில் தான் கிச்சன் ஒரு ஓரத்தில் படுத்துக்கும், இவ்வளோதான். இவ்வளோ ஒரு 50 சதுரடி கூட கிடையாது அவங்க வீடே, அவ்வளோதான். காமன் டாய்லெட்ஸ் இருக்கும், அங்கேயே துணி காய போட்டுக்குவாங்க, கிச்சன் தரையில் வச்சு பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாமல் இப்போது அவளே நல்லா சம்பாதிச்சு சேவ் பண்ணி அவளை இப்போ வண்டி வாங்க போகிறா. சொல்லட்டும், என்ன படிச்சிருக்கீங்க? क्या पढ़ी हो? 5 5th स्टैंडर्ड, बस 5 तक छोड़ दी। स्कूल छोड़ दी। अब ये ताराबाई आने के बाद लाइफ का क्या ड्राइव है, क्या करना चाहती हो? ताराबाई आने से पहले मेरे पास कुछ नहीं था, घर में रहती थी, कुछ नहीं था। जॉब पे एक जगह गई तो 6-7 हज़ार मिला, काम भी अच्छा नहीं था। ओके, बात करो, क्या है? सेम डायलॉग बोलती है, बोलो। लोग भी नहीं, मतलब वहाँ जो मान सम्मान हमें यहाँ पे मिला वो वहाँ नहीं था. இங்கே இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவளுக்கு இங்கே கிடைச்ச மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. How is Swagata? She is good or bad? दीदी बहुत अच्छी हैं, बहुत अच्छी है. दीदी से ही हमने भी सीखा है. यहाँ आके ताराबाई आके हमने भी सीखा कि हाँ लाइफ में कैसे आगे हमें बढ़ना है. நான் இங்கே தாராபாய் வந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்கக்கிட்டேருந்து தான் நம்மளும் லைஃப்பில் எப்படி முன்னேறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். திட்டுவீங்களா? பட் நீங்கள் திட்டினா அவங்களுக்கு புரியாதுல்ல? पूछ रहे कि डांटती है, मैंने कहा हाँ डांटती हूँ. डांटती है, जब हम गलती करते हैं तो डांटती हैं, हम सुनते हैं, खुशी खुशी सुनते हैं. திட்டினா குசி ஆயிடுவாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. दीदी के डांट में भी हमारे लिए प्यार छिपा रहता है. அது எப்படிங்க திட்டுனா குசி ஆக முடியும்? அவள் சொல்கிறா அவங்க திட்டுறதுலேயும் எங்கள் மேலே அன்பு நிறையா இருக்கும், அதனால எங்களுக்கு திட்டு வாங்குறது நல்லா தான் இருக்கும்ன்றா. எல்லாம் என் நிலமை. இது மாதிரி எத்தனை பெண்களோட வாழ்க்கையை மாற்றி இதற்கு 40 பேர் இருந்திருப்பாங்க. சொல்லி கொடுத்துருக்கேன். சில பேர் வேலை பார்ப்பாங்க, சில பேர் வீட்டு பிரச்சனைன்னு போயிடுவாங்க. இப்போது சீசன்னு வந்தால் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு குரூப் ஆஃப் பெண்களை அப்போ குரூப்பாக ட்ரைனிங் கொடுத்து அப்போ அவங்கள வர வைப்பேன். அது இப்போ இல்லை அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக வின்டர் அப்போது மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த கை வரைச்சிரும்.
சும்மா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அந்த டேப்பில் நீங்கள் கை வச்சு பாருங்க, கை விரைச்சிரும். அதில் இந்த பிள்ளைகளை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஸோ ஃபுல்லாக வின்டரில் வந்து நான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த டைமில் எனக்கு கடையை பார்த்துக்கிறதுக்கு, மேலே ஆர்ட் ஹவுஸ் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஹாய் ஷோகதா. ஹாய். ரிஷிகேஷ்ல சிங்கர் ஸ்வாகதாவோட கடையே 3 கடை இருக்கு. சின்ன சின்னது தான், ரொம்ப பெரிய ஷோரூம்ல. ஆனாலும் 3 கடைக்கு ஆண்டர்பிரனர், ஒரு 40 பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நேச்சுரல் பர்ஃப்யூம்ஸும் ஆல்கோஹால் ஃப்ரீ பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் எங்க கற்றுக்கிட்டீங்க செய்ய? இது நான் மேசச்சூசெட்ஸ்ல பாஸ்டன் போயிருந்தேன். அப்போ எங்கள் அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு க்ளீன் பர்ஃப்யூம் ஃபேன். க்ளீன் பர்ஃப்யூம்ஸ்னா என்னன்னா, ஆல்கோஹால் இருக்காது, பேரபன்ஸ் இருக்காது, வெறும் நம்மளோட எசென்ஷியல் ஆயில்ஸை வச்சு பண்ணுற ஒரு இதுதான். ஆக்சுவலி யூஎஸ்ல வந்து ஆல்கோஹால் இருக்கிறதையும் க்ளீன் பர்ஃப்யூம்ஸ் தான் சொல்லுவாங்க ஃபார் சம் ரீசன். பட் எனக்கு யூஸ்வலி இந்த ஆல்கஹால்னால ஒரு நியூரல் ஸ்பைக் வரும், அப்படி உப்புன்னு ஏறும்ல. யாராவது நிறைய பர்ஃப்யூம் அடிச்சு பண்ணாங்க, அது வந்து கொஞ்சம் மனநிலைக்கு நல்லதில்லை. ஸோ நான் இன்னும் காமிங்காக ஒரு யோகா பண்ணும்போது, ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது என்ன வந்து இது கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பர்ஃப்யூம், ஒரு வாசனை இருக்கிறது கொடுக்கலான்னு யோசிக்கும் போது வந்த ஐடியா தான் கிளி அப்படிங்கிற இந்த ஒரு பர்ஃப்யூம் பிராண்டு. ஓ, இதுக்கு கிளின்னு பேர். தாராபாயோட பிராண்டுக்கு அடியில தான் இது எல்லாமே வருது. கிளிங்கிறது என்னோட இந்த ப்ராடக்ட் லைன், பர்ஃப்யூம்ஸ் அண்ட் சோப்ஸ். என்னோட அந்த ஹெர்பல் ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் லைனுக்கு பேர் ஆயுர் தாரணா. அது தவிர ஐ ஹாவ் அ லைஃப் ஸ்டைல் ஒரு பேட்ச், ஒரு கடை இருக்கு, நெக்ஸ்ட் ஷாப் பார்த்தீங்க இல்லையா, அங்கே யோகா க்ளோத்ஸ் அதெல்லாம் அங்கே விற்பேன் நான். பாத் ரோப்ஸ், வின்டர் த்ரோஸ், பிளாக் பிரிண்டட். ஓகே, யா, அது என்னோட லைஃப் ஸ்டைல் ஹோம் அண்ட் லிவிங் ஸ்டோர் மாதிரி. இன்டீரியர்ஸ் கூட ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க, இதுல ஒரு இன்டீரியர் டிசைனரும் யாருமே இல்லை, எல்லாமே நாங்களே பண்ணதான். ஓ, நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா? கடைக்கு பெயிண்ட் அடிச்சதுல இருந்து, அதுல இந்த மியூரல்ஸ் வரைஞ்சதுல இருந்து எல்லாமே நாங்க தான் பண்ணோம். வாட், சீரியஸ்லி? ஆமா, ஒன்லி விமன். அப்போ எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, நானும் அவங்களும் சேர்ந்து பண்ணோம். இந்த கண்ணாடி டிசைன்லாம் நீங்களே வாங்கி நீங்களே இதை வச்சு இது ஒரு டிசைனா கிரியேட் பண்ணி, ட்ரில் கூட நாங்களே பண்ணுவோம். தாராபா எங்க இருந்து ஆரம்பிக்குதோ எங்க இருந்து முடியுதோ ஒரு 50 மீட்டர் இருக்குமா, அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்க தான் பெயிண்ட் பண்ணோம். திஸ் லேடி இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட், டேலண்ட், இன்னும் என்னென்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இருக்கா பழக்கம் இல்ல, எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. ஐயோ, இவங்களுக்கு எவ்வளவு தெரியுது, எனக்கு நிறைய தெரியலையே அப்படின்னு. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR partner Nexus PR and food partner Hotel New Arcade Biryani.